இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? பதில் சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். நடைபயிற்சி மட்டும் பண்ணி நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டால் போதும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருந்தா கால் பண்ணி பேசுங்க சார். மாத்திரையை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? இதோட பெரிய மூட நம்பிக்கை. நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, ஆவாரம்பூ கிரீன் டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸ் ஆவாரம்பூ. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இதெல்லாம் சாப்பிட்டது நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன், இந்த புக் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கேட்டால் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சுதா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக உங்களுக்கு புரியும். இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க சார். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கூட்டுன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.